வணக்கம் 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 வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீலகண்ட சிவா முனீஸ்வர் அருள்பாக்கியத்தில் பேசுறேன். ஒரு குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம், அதுக்கு என்ன தீர்வு, இதான் முக்கியமானது. பிரச்சனை என்ன, அது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறை என்ன, அதான் ஜோதிடமே. ஜோதிடம் என்பது பிரச்சனையை தீர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வதுதான் ஜோதிடமே. அதை பத்தி தான் பேச போறோம். ஒரு பிரச்சனை போனால் மறு பிரச்சனை தோன்றுகிறதா? எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவில்லையா? எடுக்கின்ற முயற்சிகள் தடைபடுகிறதா? குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா? பிரிவினையா? சொத்து வீடு நிலம் மனை இருந்தும் அனுபவிக்க முடியவில்லையா? விற்கவும் முடியவில்லையா? விற்கவும் தடைபடுகிறதா? வீடு கட்ட முடியவில்லையா? வீடை விற்கவும் முடியவில்லையா? வீட்டுக்குள் இருந்தாலே மன நிம்மதி இல்லையா? செய்கின்ற தொழில் முன்னேற்றம் இல்லையா? குலதெய்வம் வீட்டில் தங்கவில்லையா? குலதெய்வம் யார் என்று தெரிய வேண்டுமா? விரும்பிய பெண்ணை மணக்க வேண்டுமா? விரும்பிய வரனை மணக்க வேண்டுமா? காதல் கைகூட வேண்டுமா? வரக்கூடிய கண்டம் விலக வேண்டுமா? குரு பேச்சு, சனி பேச்சு, ராகுதி பேச்சு ஏற்படக்கூடிய கண்டம், விபத்து, நோய் நொடி பிரச்சனை, துன்பம் துயரம் நீங்க வேண்டுமா? கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வறுமை பிரச்சனை நீங்க வேண்டுமா? குடும்பத்தில் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ வேண்டுமா? கையில் பணப்புழக்கத்துடன் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற வேண்டுமா? வயதாய்க்கொண்டே போகிறது, நம்முடைய எதிர்காலம் எப்படி அமையுமோ என்ற கவலையா? வயதாய்க்கொண்டே போகிறது, மன வாழ்க்கை அமையவில்லையே என்ற கவலையா? நல்ல தொழில் அமைய வேண்டுமா? வியாபாரத்தில் லாபம் அடைய வேண்டுமா? தீய சக்தி விலக வேண்டுமா? வாஸ்து தோஷம் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் திகழ வேண்டுமா? அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, கிருத்திகை, செவ்வாய், வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் உடல்நிலை பாதிப்பா? மனநிலை பாதிப்பா? குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? காதல் தோல்வியால் மன நிம்மதி இல்லையா? காதல் கைகூட வேண்டுமா? பிறந்தது முதல் கஷ்டமா? வீடு கட்டியது முதல் கஷ்டமா? வீட்டுக்குள் இருந்தாலே நிம்மதி இல்லையா? பொன் பொருள் வண்டி வாகனம் நிலபுலம் சேர வேண்டுமா? ஆயுள் ஆரோக்கியத்தில் திகழ வேண்டுமா? நல்ல தொழில் அமைந்து எதிர்காலம் சிறப்படைய வேண்டுமா? என்ன தொழில் செய்தால் முன்னேற்றம் அடையலாம் என்று தெரியவில்லையா? என்ன வேலை கிடைக்கும் என்று தெரியவில்லையா? அயல்நாட்டு செல்ல யோகம் அமையவில்லையா? எந்த வேலையும் கிடைக்கவில்லையா? சொந்த தொழில் செய்தும் லாபம் இல்லையா? அரசாங்க வேலை அமையுமா அமையாதா என்று தெரிய வேண்டுமா? எப்படி நாம் முன்னுக்கு வருவோம் என்று புரியாமல் எந்த தொழிலும் நிலையாய் நிற்க முடியவில்லையா? வருமானத்திற்கு வழியின்றி கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் துன்பப்படுகிறீர்களா? உங்கள் ஜாதக ரீதியாக கைரேக ரீதியாக என்ன தொழில் செய்தால் முன்னேற்றம் அடையலாம் என்று தெரிய வேண்டுமா? மருத்துவம் பார்த்தும் புத்திரபாயம் கிட்டவில்லையா? நீங்கள் பார்க்காத ஜோதிடம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பரிகாரம் பல செய்தும் பலன் இல்லையா? நெருங்கி பழகிகளே உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்களா? நூதனமான முறையில் ஏமாந்து அனைத்தும் இழந்து விட்டீர்களா? விரும்பியதை அடைய வேண்டுமா? இன்றைய ஒரு முறை சந்தேகங்கள் வெற்றி நிச்சயம். என்னிடம் ஜோதிடம் பார்த்து பயணித்தவர்கள் ஏராளம். நடிகர் ஆர்யா, மாடலிங் இருந்தவர் ஆர்யாவை ஜோதிடம் பார்த்து பெயர் மாற்றம் செய்து சிறந்த நடிகராக உருவாக்கிய ஜோதிடர். இசையமைத்த தேவா, சங்கர் கணேஷ், ராதா ரவி, கர்நாடகா குத்துரம்யா, நடிகை ஊர்வசி, வசந்தன் கோ வசந்தகுமார் அவர்களுக்கும் மற்றும் சரவணா ஸ்டோர் குடும்பத்தாருக்கும் மற்ற பாண்டிச்சி சிஎம் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும் எஸ்ஆர்எம் கலை ஓனர் அவர்களுக்கு போன் மூலியமாக உங்க எதிர்காலம் சிறப்படையும் என்று பல முக்கிய தலைவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து முனிஷியோட அருள்வாக்கால் பயணி செய்த ஜோதிடர். இன்றைய சந்ததிகள் வெற்றி நிச்சயம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீலகண்ட சிவா. ஜாதக முகம் கைரேகை என் கணித நிபுணர், வாஸ்து நிபுணர். கந்திஷ்டி ஓமல் விலக வேண்டுமா? பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டுமா? ஆண் பெண் முக வசீகரத்துடன் திகழ வேண்டுமா? தகாத உரை விலக வேண்டுமா? தீய பழக்க வழக்கம் நீங்க வேண்டுமா? பரம்பரையாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போல ஒரு பிரச்சனையா? நிம்மதி இல்லையா? அனைத்து பிரச்சனைக்கும் பரம்பரை சித்திரவழி ஜோதிட இறை பரிகாரத்தின் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர். வாழ்நாள் முழுதும் ராஜயோகத்துடன் திகழ வேண்டுமா? பேய் பிசாசு பில்லி சூன்ய வைப்பு என்ற மனோபயமா? எதிரிகளால் தொல்லையா? வியாபாரத்தில் லாபம் அடைய வேண்டுமா? வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லையா? அக்கம் பக்கத்தில் பிரச்சனையா? எதிரிகளை வெல்ல வேண்டுமா? தோல்விக்கு மேல் தோல்வியா? எதையும் சாதிக்க நினைத்தும் சாதிக்க முடியவில்லையா? வெற்றி பெற நினைத்து வெற்றி பெற முடியவில்லையா?
அறிவு திறமை ஆற்றிருந்தும் வெற்றி பெற முடியவில்லையா? உங்களால் முடியும், சாதித்து முன்னேற்றம் அடையலாம் என்று பலமுறை முயற்சி செய்தும் முன்னேற்றம் அடைய முடியவில்லையா? தொழிலில் மேன்மை அடைய வேண்டுமா? தனசம்பத்து காரிய அனுகூலம் பெற வேண்டுமா? வியாபாரம் லாபகரம் திகழ வேண்டுமா? உத்தியோக உயர்வு ஏற்பட வேண்டுமா? மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டுமா? ஞாபக சக்தி பெருக்க வேண்டுமா? அரசியல் துறை, கலைத்துறை, தொழில்துறை, அனைத்து துறை எடுக்கின்ற துறையில் அனைத்தில் வெற்றி பெற வேண்டுமா? திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் ஏற்பட வேண்டுமா? தீர்க்க சுமங்கலிய பாக்கியம், ஆயுள் ஆரோக்கியம் திகழ வேண்டுமா? மனதைரியம், மன வலிமை மற்றவர்கள் மதிக்கின்ற அளவுக்கு முன்னேற்றம் காண வேண்டுமா? யார் இந்த கெடுதல் செய்தாலும் விலக வேண்டுமா? நல்லதே செய்தாலும் நல்லதே சொன்னாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சை மதிக்கவில்லையா? மனையடி வாசு தோஷத்தால் குடும்பத்திலும் சரி தொழிலும் சரி பல பல பிரச்சனைகள் தோன்றுகிறதா? வீடு தொழில் நிறுவனத்தில் விபத்தாலும் தற்கொலை செய்து கொண்டதாலும் திடீர் மரணத்தாலும் தீய ஆத்மா தீய சக்தி துன்பத்தை தருகிறதா? பிரேத ஜென்மம் பித்ரு தோஷத்தால் துன்பப்படுகிறீர்களா? ஆத்மா சாந்தி அடைந்து முன்னேற்றம் காண வேண்டுமா? வீட்டுக்கு வந்தாலே மன நிம்மதி இல்லையா? சுய சொத்தையும் பூர்வீக சொத்தையும் பரம்பரை சொத்தையும் அனுபவிக்க முடியாமலும் விற்க முடியாமலும் துன்பப்படுகிறீர்களா? சொத்து பத்தி இருந்தும் அனுபவிக்க முடியவில்லையா? வம்பு வழக்கால் தொல்லையா? வேலைக்கு பலமுறை முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியவில்லையா? சரியான வரன் கிடைக்காததால் திருமணம் தடைபடுகிறதா? வயதாகிக் கொண்டே போகிறது, என் குடும்பத்தில் திருமணமாகும் தடைபடி என்ற கவலையா? குடும்ப மனக்கவலையால் இரவில் சரியான தூக்கம் இல்லையா? தொட்டதெல்லாம் நஷ்டமா? எடுக்கின்ற முயற்சியில் தடைபடுகிறதா? நல்லவர்கள் போல் பழகி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களா? தொழிலில் போட்ட மூலதனத்தை எடுக்க முடியவில்லையா? விவசாயத்தில் போட்ட மூலதனத்தை எடுக்க முடியவில்லையா? வசதி வாய்ப்பு பொன் பொருள் இல்லாதாலும் சொந்த பந்தம் மதிக்கவில்லையா? உயிருக்கு உயிராய் பழகியவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து விட்டார்களா? நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களா? நம்பி மோசம் போய்விட்டீர்களா? இழந்ததை பெற வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். ஒரு முறை சந்திகள் வெற்றி நிச்சயம். நடராஜபத்தின் பாடலை சித்தவழி பரம்பரை ஜோதியின் மூலமாக சிவமகா மந்திரம், நவகிரக மகா மந்திரம், மலையாள மாதிரி போதி, கைரேக சாஸ்திரம், விவேக சாஸ்திரம், பிரபஞ்ச உற்பத்தி, நவகுண்டாடும் போன்ற மந்திர ஜோதிகளை கொண்டு ஒருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்த்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற செய்தான். அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர்.